பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் ராசியில் எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் வரும், அந்த பணத்தை நீங்கள் எப்படி சேமிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சுபிட்சமாக இருப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு பதிவு தான் இந்த எபிசோடு. அவசியம் உங்களுக்கு நல்லா ஜாதகத்தை பற்றி தெரியும் அப்படின்றோடைய அவங்களுக்கு ராசி பற்றி தெரியும். அந்த ராசியிலேருந்து எந்தெந்த வீட்டில் எத்தனாவது வீட்டில் நமக்கு பணம் வரும், எந்தெந்த மாதத்தில் பணம் வரும், இது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்கிறேன். 12 ராசி: மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்பம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. ஒரு ராசிக்கும் இப்போ மேச ராசின்னு எடுத்திங்கன்னா அது அந்த மேச ராசியில் பணம் வரும். 3, 6, 10, 11 பணம் வரும். எந்தெந்த மாதத்தில் பணம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு ராசியும் எடுத்துக்கணும். இப்போ மேச ராசி எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ பணம் வரும்? சித்திரை மாதம் பணம் வரும், ஆனி மாதம் பணம் வரும், புரட்டாசி மாதம் பணம் வரும், தை மாதம் பணம் வரும். இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், ஜனவரி, பிப்ரவரி, இப்படி தான் ப்ராசஸ். அடுத்தது ரிஷபராசி எடுத்துக்கிறோம்னா வைகாசி, ஆடி, ஐப்பசி, மாசி, பங்குனி. ஏன்னா அந்த ரிஷபராசி ராசியிலே இருக்கிற வைகாசியில் பணம் வரும். அப்புறம் அந்த 3வது வீடுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அப்போ ஆடி, ஐப்பசி, மாசி, பங்குனி. மிதுன ராசி அப்படின்னு ஆனி, ஆவணி, கார்த்திகை, பங்குனி, சித்திரை. கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆடி, புரட்டாசி, மார்கழி, சித்திரை, வைகாசி. சிம்பன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆவணி, ஐப்பசி, தை, வைகாசி, ஆனி. கன்னி ராசி எடுத்துக்கிறீங்கன்னா புரட்டாசி, கார்த்திகை, மாசி, ஆனி, ஆடி, இந்த டைமில் பணம் வரும். துலா ராசி எடுத்துக்கிறீங்கன்னா ஐப்பசி, மார்கழி, பங்குனி, ஆடி, ஆவணி, அதெல்லாம் பணம் வரும். அடுத்து விருச்சிக ராசி அப்படி எடுக்கிறீங்கன்னா கார்த்திகை, தை, சித்திரை, ஆவணி, புரட்டாசி மாதத்தில் பணம் வரும். தனுசு ராசி எடுத்துக்கிறீங்கன்னா மார்கழி, மாசி, வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி, இந்த மாதத்தில் பணம் வரும். மகரம் தை மாதத்தில் பணம் வரும், பங்குனி மாதத்தில் பணம் வரும், ஆனி மாதத்தில் பணம் வரும், ஐப்பசி மாதம் பணம் வரும், கார்த்திகை மாதத்தில் பணம் வரும். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசி மாதத்தில் பணம் வரும், சித்திரை மாதத்தில் பணம் வரும், ஆடி மாதத்தில் பணம் வரும், கார்த்திகை மாதத்தில் பணம் வரும், மார்கழி மாதத்தில் பணம் வரும். அப்படி ஃபாலோ பண்ணுங்க. மீனம் அப்படின்னு எடுக்கன்னா பங்குனி, வைகாசி, ஆவணி, மார்கழி, தை, இந்த மாதத்தில் பணம் வரும். சரி, நீங்கள் தமிழ் மாதத்தை மட்டுமே சொல்லிட்டீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் மாதத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, மேசம் அது அந்த ராசிக்காருக்கு எப்போ அப்படின்னா ஏப்ரல் டு மே, ஜூன் டு ஜூலை, செப்டம்பர் டு அக்டோபர், ஜனவரி டு பிப்ரவரி. பாஞ்சு அப்படி தான். ஏப்ரல் 5லேருந்து மே 5க்குள்ளே அதை ஒரு மாதம் கணக்கு இல்லையா, அந்த மாதத்தில் அவசியம் உங்களை பணம் தேடி ஓடி வரும். நீங்கள் சேஃபாக வச்சிங்கன்னா போதும். அடுத்தது ரிஷபராசி அப்படின்னா என்ன பண்ணுங்க, மே டு ஜூன், ஜூலை டு ஆகஸ்ட், அக்டோபர் டு நவம்பர், பிப்ரவரி டு மார்ச், மார்ச் டு ஏப்ரல், இந்த மாதத்தில் பணம் வரும். மிதுனம் அப்படி எடுத்தீங்கன்னா ஜூன் டு ஜூலை, ஆகஸ்ட் டு செப்டம்பர், நவம்பர் டு டிசம்பர், மார்ச் டு ஏப்ரல், ஏப்ரல் டு மே, இதுதான் ப்ராசஸ். அடுத்தது கடகம் எப்படி எடுத்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட், செப்டம்பர் டு அக்டோபர். இது மார்கழி எடுத்தீங்கன்னா டிசம்பர் டு ஜனவரி, ஏப்ரல் டு மே, மார்ச் டு ஏப்ரல். சிம்பன் எடுத்துக்கிங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர், அக்டோபர் டு நவம்பர், ஜனவரி டு பிப்ரவரி, மார்ச் டு ஜூன், ஜூன் டு ஜூலை. கன்னி ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர், நவம்பர் டு டிசம்பர், பிப்ரவரி டு மார்ச், ஜனவரி டு பிப்ரவரி. அதே மாதிரி ஜனவரி டு ஆனி மாதம் என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னா ஆனி. அவசியம் என்னென்னா சிம்ப ராசி, இது கன்னி ராசி பற்றி ப்ராசஸ்ஸு. ஆனி மாதம் அப்படின்னும் போது ஜூன் டு ஜூலை அப்படி மாதிரி ப்ராசஸ். ஆடி மாதம் ஜூலை டு மார்ச் உடைய ப்ராசஸ்ஸு. துலாம் ராசி எடுத்துக்கிறீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர், டிசம்பர் டு ஜனவரி, மார்ச் டு ஏப்ரல், ஜூலை டு ஆகஸ்ட், ஆகஸ்ட் டு செப்டம்பர். விருச்சிக ராசி எடுத்திங்கன்னா நவம்பர் டு டிசம்பர், ஜனவரி டு பிப்ரவரி, மார்ச் டு ஏப்ரல், ஆகஸ்ட் டு செப்டம்பர், செப்டம்பர் டு அக்டோபர். தனுசு ராசி எடுத்திங்கன்னா டிசம்பர் டு ஜனவரி, பிப்ரவரி டு மார்ச், மார்ச் டு ஜூலை, செப்டம்பர் டு அக்டோபர், அக்டோபர் டு நவம்பர். மகரம் ராசி எடுத்திங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி, மார்ச் டு ஏப்ரல், ஜூன் டு ஜூலை, அக்டோபர் டு நவம்பர், நவம்பர் டு டிசம்பர். கும்பராசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிப்ரவரி டு மார்ச், ஏப்ரல் டு மே, ஜூலை டு ஆகஸ்ட், ஆகஸ்ட்டு, நவம்பர் டு டிசம்பர், டிசம்பர் டு ஜனவரி. அடுத்தது என்னென்னா மீனம், மார்ச் டு ஏப்ரல், மே டு ஜூன், ஆகஸ்ட் டு செப்டம்பர், டிசம்பர் டு ஜனவரி, ஜனவரி டு பிப்ரவரி. அவசியம் என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ராசி கட்டத்தை பாருங்கள்.
நான் எனக்கு மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி. அந்த ராசியில் மேசனா சித்திரை மாதம் அவசியம் பணம் வரும், ரிஷபனா வைகாசி மாதம் வரும், மிதுனம்னா ஆடி மாதம் வரும், கடகனா ஆடி மாதம் வரும், சிம்மனா ஆவணி மாதம் வரும், கன்னினா புரட்டாசி மாதம் வரும், துலாம்னா ஐப்பசி மாதம் வரும், விருச்சிகனா கார்த்திகை மாதம் வரும், தனுசுனா மார்கழி மாதம் வரும், மகரனா தை மாதம் வரும், கும்பனா மாசி மாதம் வரும், மீனம்னா பங்குனி மாதம் வரும். இது இங்கிலீஷில் என்ன இங்கிலீஷ் மாதம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நீங்கள் மேச ராசியில் இருக்கிறீங்க, அதனால் அந்த ராசியில் சித்திரை மாதம் சொல்லிட்டு இல்லையா, ஏப்ரல் டு மேல அவசியம் வந்து ப்ராசஸ் ஆகும். ரிஷப ராசி வைகாசியில் வந்து மே டு ஜூனில் ஆகும். மிதுனம் ஆணி மாதத்தில் வந்து என்னென்னா ஜூன் டு ஜூலையில் ஆகும். கடகனா ஆடி மாதம் அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட் ஆகும். ஆவணி மாதம்னா ஆகஸ்ட் டு செப்டம்பரில் வரும். இப்போ சிம்மனுடைய இதில் அதே கன்னியுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, புரட்டாசி மாதம் வருது, அப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபர். துலாம் ராசி அப்படின்னும் போது ஐப்பசி மாதம் சொல்லியிருக்கிறோம், அக்டோபர் டு நவம்பர். விருச்சகம் அப்படிங்கும்போது கார்த்திகை மாதம் சொல்லியிருக்கிறோம், நவம்பர் டு டிசம்பர். தனுசு அப்படின்னு சொல்லியிருக்கோம், மார்கழி மாதம் சொல்லியிருக்கோம், டிசம்பர் டு ஜனவரி. மகரம் சொல்லியிருக்கிறோம், மகரம் நாம் தை மாதம் சொல்லியிருக்கிறோம், ஜனவரி டு பிப்ரவரி. கும்பம்னு சொல்லியிருக்கிறோம், மாசி மாதம் வருது, பிப்ரவரி டு மார்ச். மீனம் அப்படின்னா மார்ச் டு ஏப்ரல். நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ராசியிலிருந்து 3, 6, 10, 11 வீட்டில் என்ன மாதம், இங்கிலீஷ் மாதம் என்ன வருது, தமிழ் மாதம் என்ன, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அந்த மாதத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அவசியம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படியாவது ஒரு பண வருவாய் வரும். அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும். சேஃபாக ஃபாலோ பண்ணதுக்காக தான் இந்த எபிசோடு. ஜாதகத்தில் சூரியன் 3, 6, 10, 11 தனித்து இருக்குது அப்படின்னா பிரகாசம் இல்லையா, சூரியன்னா பிரகாசம். தனித்து இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பக்கவா வந்து ப்ராசஸ் ஆகும், பணம் உங்களை தேடி ஓடி வரும். அதே மாதிரி 11ஆம் இடம் தனித்து இருந்தால், சூரியன் தனித்து இருக்குது, பணம் அவசியம் வரும். 8ஆம் இடம் சுக்கிரன் வந்து தனித்து இருக்குது அப்படின்னா பணம் வரும். துலாம் லக்னத்திலிருந்து சூரியன் வரும்போது பணம் வரும். நீங்களே பாருங்க, எல்லா கிரகத்திற்கும் ஹெட் ஆஃப் தி யூனிட் வந்து சனி, ஹெட் ஆஃப் தி யூனிட் சூரியனும் சந்திரனும் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேசம் வீடுனா செவ்வாய் ஆட்சியில் இருக்கும், ரிஷப வீடுனா சுக்கிரன் ஆட்சியில் இருக்கும், மிதனம்னா புதன் ஆட்சியில் இருக்கும், கடகனா வந்து அதான் சந்திரனுடைய வீடு, சிம்பம்னா வந்து சூரியனுடைய வீடு, கன்னியா புதன் உச்சத்தில் இருக்கும், துலாமா சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கும், விருச்சிகமா செவ்வாய் உச்சத்தில் இருக்கும், தனுசுனா குரு உச்சத்தில் இருப்பார், மகரம் சனி ஆட்சியில் இருப்பார், அதே கும்பம் வந்து சனி உச்சத்தில் இருப்பார், மீனம் குரு ஆட்சியில் இருப்பார். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆட்சிக்கும் உச்சத்திற்கும் ரொம்ப வந்து ப்ராசஸ். ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் ஆட்சி ஆள்றாரு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும். அவசியம் இதெல்லாம் வந்து ஏன்னா நீங்களே தெரிஞ்சிங்க. நிறைய நான் வந்து ஜாதகரை பார்க்குறேன், நான் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா நிறைய பேர் ஒரு ப்ராசஸ் இருக்காங்க. ஜாதகத்தை சரி செய்யணும் அப்படின்னா வந்து நவகிரகம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விதை இருக்குது. அந்த விதையை வந்து மண்ணில் போடுங்க. அது எந்த அளவுக்கு வந்து முளைச்சி வருதுன்னு பாருங்கள். எது வரலையோ அது உங்களை ஜாதகத்தில் வீக்னஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கு என்ன பரிகாரம்னு அதை அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவசியம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ராசிக்காரங்களாம் இந்த டைமில் வந்து பணத்தை சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போட்டேன். இந்த டைமில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓரை அறிஞ்சவன் உலகத்தை ஆளலான்னு போட்டிருக்கிறேன். அந்த ஓர டைமில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்க. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அது சரி செய்யும் அப்படின்னு ஓரையை பற்றி தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து நீங்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து உங்கள் ராசியிலிருந்து 3ஆவது வீடு, 6ஆவது வீடு, 10ஆவது வீடு, 11ஆவது வீட்டில் எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் பின்பற்றுங்க. ஒரு சிலர் சொல்லுவீங்க மாதம் மாதம் நாங்களாம் சம்பளம் வாங்குறோம். பாருங்கள், நிறைய பேர் கேட்டு பாருங்கள். மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவங்க வந்து ஒரே 10 பைசாவும் சேமிக்க வச்சுருங்க. எல்லாம் இஎம்ஐ, வீடு லோனு, கார் லோனு, கடை லோனு, அந்த லோனு, இந்த லோனு எல்லாத்தையும் லோனு வாங்கி அதை போதும். ஆனால் அதே வந்து வேற ஒரு மாதம், அந்த மாதத்துல இருந்து கரெக்டாக உங்களுக்கு பணம் இருட்டிப்பாக வரும். ஏன் அப்படி? அப்போ அது வரும்போது சேவ் பண்ணுன்ற ஒரு உங்களுக்கு எச்சரிக்கை தான். இந்த டைமில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா பின்வரும் காலங்களில் நீங்கள் வந்து சுபிட்சமாக இருப்பீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அவசியம் இந்த எபிசோடு பார்க்குறவங்க உங்கள் ஜாதகத்தை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ராசியில் இருக்கிறீங்க, எந்த லக்கணத்தில் இருக்கிறீங்க, நான் நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். எளிமையாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், நீங்களே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துக்கிறேன். அவசியம்
இந்த ஜாதகத்தை வந்து தகுடில் வரைஞ்சி சூரிய ஒளியில் காமிக்க சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா வந்து சூரியனுடைய எஃபெக்ட் பட்டாவே ஜாதகத்தில் கட்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் பரிகாரம்லாம் எடுத்தலாம் இப்படி தான் இருக்கேங்க. நான் என்னை வந்து சந்திக்கிறவர்கள் என்னோட பேசுகிறவர்கள் அவங்களுக்கு வந்து வேறு விதமாக ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு மாதிரி. இது வந்து என்னென்னா அந்த சூரிய ஒளியில் காமிக்கணும். அந்த சூரிய ஒளி அந்த தகுடு மேலே படும்போது அந்த தகுட்டில் எந்த ஒரு கிரகம் வந்து வீக்னஸாக இருக்குது அந்த கிரகம் வந்து இழக்கப்படும். அது இழகுச்சுனாவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து இழக்க வைக்க இல்லையா? அதனால தான் நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். சும்மா சிம்பிளான விஷயமா இருக்கணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து சப்போர்ட்டே கிடைக்கலைங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் போய் சப்போர்ட்டை மரம் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா சப்போர்ட் கிடைக்கும். ஒவ்வொரு வீட்லையும் இயற்கையாகவே தெரிஞ்சோ தெரியாமலோ சப்போர்ட்டை மரம் வச்சுருப்பாங்க, மூங்கில் மரம் வச்சுருப்பாங்க. அது பயங்கர ஒரு ரகசியம். எளிமையான ஒரு பரிகாரம் இருந்தாலும் வந்து 1000 மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகார விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறோம். அவசியம் இந்த 12 ராசிக்காரங்க அவங்க எந்தெந்த ராசியில் இருக்கிறீங்களோ அந்த ராசியில் அந்த மாதத்தில் அவசியம் வந்து ப்ராசஸ் ஆகும். அடுத்தது எப்படி அப்படின்னா 3வது வீடு, மேசத்துலேருந்து 3வது வீடுனா மிதன வீடு தான் 3வது வீடு. அப்போ என்னென்னா ஆணி மாதம் தான் வரும். அது ஈஸியாக தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். அதே வந்து நீங்கள் மேசனுடைய இதுனா அதுக்கு 6வது வீடு எங்கே அப்படின்னு பாருங்கள், கன்னி வீடு தான் 6வது வீடு. அப்போ புரட்டாசி மாதம் பணம் வரும். அடுத்தது 10வது வீடு எங்கே அப்படின்னு மாதிரி பாருங்கள், மகர வீடு தான். ஏன்னா மேசத்துலேருந்து அப்படியே ஒன்றுனா கனெக்ட் பண்ணுவாங்க. 10வது வீடு தை. அப்போ வந்து ஜனவரி பிப்ரவரியில் பணம் வரும். மேச ஆளுங்களுக்கு சொல்கிறேன். அதே 11வது என்னென்னா அதே பக்கத்துலேயே கும்பம் இருக்கிற அந்த மாசி, அதான் பிப்ரவரி மார்ச்சில் வரும். இதுதாங்க அவசியம். இதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க, வரும்போது சேர்த்து வச்சிங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்களை தேவைகள் பூர்த்தியாகுங்க, உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து பண தேவையிலேருந்து விடுதலையாவீங்க. எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டியதை சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க தெரிஞ்சு சேவ் பண்ணிக்கிட்டோம், நல்லா இருக்கட்டும். அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணி வச்சுங்க. 2வது வந்து கூகுளில் போயிட்டு வந்து பருதுமலை குருஜினாலும் வந்து வரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணி வச்சுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இறைவன் வேண்டுகிறேன். ஹரி ஓம் தத் நமச்சிவாயம்.